ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு சார்பில் இன்றைக்கி 2024-25 ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் நடைபெற்றுச்சு. அதில் பல்வேறு வகையான முக்கிய அறிவிப்பு பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ என்னமான புதிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இன்னைக்கான பட்ஜெட் தாக்கலில் பல்வேறு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு சில முக்கிய அறிவிப்பு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கல்வி வேலைவாய்ப்பு திறன் மேம்பாட்டுக்காக 1.40 லட்சம் கோடி பார்த்தா நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அடுத்த கட்டமாக அரசின் முன்னெடுப்பால் அடுத்த 2 ஆண்டுகளில் 1 கோடி விவசாயிகள் இயற்கை விவசாயத்தில் ஈடுபடுவார்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பணிபுரியும் பெண்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்காக சிறப்பு தங்கும் விடுதிகளை அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹாஸ்டலில் பார்த்தா புதுசாக மத்திய அரசு சார்பு பார்த்தா உருவாக்க போகிறாங்க. அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன், எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் இருக்குது பாருங்கள், பிஎஃப்ல முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தொழில் உற்பத்தி துறையில் முதன்முறையாக பணிக்கு சேரும் ஊழியருடைய வருங்கால வைப்பு நிதி சந்தாவை அரசே பார்த்தா செலுத்துன்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து துறைகளுமே கூடுதலாக பணிக்கு அமர்த்தப்படும் தொழிலாளர்களுக்கு வைப்பு நிதி சந்தாவில் 3000 ரூபாய் பார்த்தா அரசு செலுத்துறதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மந்த் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 3000 ரூபாய் உங்களுக்கு அரசு செலுத்தும் அப்படின்றத பார்த்தா ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தா ஒரு நல்ல அப்டேட்னே சொல்லலாம். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வேளாண் மற்றும் அது சார்ந்த துறைகளுக்கு 1.52 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க வேளாண்மை துறைக்கு. அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன், 80 கோடி மக்களுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டம் இருக்குது பாருங்க, பிஎம் கரீஃப் அன்ன யோஜனா திட்டம். அந்த திட்டம் அடுத்த 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நிறைய பேர் இந்த பிஹெச்ஹெச் கார்டு வச்சுருக்காங்க, ஏஒய் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு பிஎம் சார்பில் பார்த்தா எக்ஸ்ட்ராவாக அரிசியில் வழங்குவாங்க. அந்த ஸ்கீம் இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கு ஸோ நீடிக்கப்படும் அப்படின்றத பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து மகளிர் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு 3 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் எம்எஸ்எம்இ நிறுவனம் இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய வளர்ச்சிக்காக 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்து இந்தியாவில் உள்ள 500 டாப் நிறுவனங்களில் 1 கோடி இளைஞர்களுக்கு மாதம் 5000 ஊக்கத்தொகையுடன் கூடிய பயிற்சி உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வழங்குறாங்க. இந்தியாவில் 1 கோடி இளைஞர்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுக்க போகிறாங்க. மாதம் 5000 ரூபாய் ஊக்கத்தொகையில் உங்களுக்கான இன்டர்ன்ஷிப் ரைட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு மாநில அரசுகள் பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க வேண்டும் என பட்ஜெட்டில் பார்த்தா அறிவுறுத்திருக்காங்க. ஸோ பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைங்கன்ற மாரி எல்லாத்துக்குமே பார்த்தா அறிவுறுத்தல் செஞ்சுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வேலைப்புக்காக 3 அம்ச திட்டங்கள் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னமான திட்டம்னா, வருங்கால வைப்பு நிதி இருக்குது பாருங்கள், பிஎஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட் முதல் மாத ஊதியமாக 15000 ரூபாய் நேரடியாக பார்த்தா வங்கி கணக்கு செலுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பணிக்கு சேருபவருக்கு முதல் 4 ஆண்டுகளுக்கு தொழிலாளர்களுக்கான வைப்பு நிதி சந்தாவை அரசே செலுத்துன்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து துறைகளுமே கூடுதலாக பணிக்கு அமர்த்தப்படும் தொழிலாளர்களுக்கு வைப்பு நிதி சந்தாவில் 3000 ரூபாய் அரசுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 3 வகையாக பிஎஃப் ஸ்கீமை பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து நாட்டில் விண்வெளி சார்ந்த திட்டங்களை செயல்படுத்த 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பிளாட்டினம் மீதான சுங்க வரி இருக்குது பாருங்க, அதை பார்த்தா 6.5% பார்த்தா குறைச்சி அமைச்சிருக்காங்க. அதேமாரி சுங்க வரி இருக்குது பாருங்க, செல்ஃபோன் மற்றும் சார்ஜர்களுக்கான சுங்க வரி 15% பார்த்தா குறைச்சிருக்காங்க. அதுக்கடுத்து ஆன்லைன் வர்த்தக நிறுவனம் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு டிடிஎஸ் 0.1% பார்த்தா குறைச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் இருக்கு பாருங்க, அவங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. 2வது கட்டத்தில் பார்த்தா வீடு வழங்குவதற்கு 4 முக்கிய ஒரு பரிந்துரை பண்ணியிருக்காங்க பாருங்க. ஏழை மற்றும் நடுத்தர பிரிவு மக்களுக்கு வீடு வழங்குவதில் கூடுதல் கவனம் செலுத்தப்படும். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 2.2 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த 5 வருஷத்துக்காக 2.2 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வட்டி மானியம் வேற அறிவிச்சிருக்காங்க வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக. அதுக்கப்புறம் பெண்கள் பெயரில் வீடு பதிவு செய்யும் போது அதற்கான முத்திரைத்தாள் கட்டணத்தை குறைத்த மாநிலங்கள் கேட்டுக்கொள்ளப்படுவதையும் கொடுத்துருக்காங்க. இதான் அப்டேட்டு. அதுக்கப்புறம் எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பான கொள்கைகள் விரைவில் உருவாக்கப்படும். சூரிய சக்தி பயன்பாட்டை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகளுக்கு முன்னூட்டி பார்த்தா இலவசமாக மின்சாரம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ 1 கோடி வீடுகளுக்கு 3 வீட்டுக்கான இலவச மின்சாரம் வழங்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா முக்கியமான 4 அறிவிப்பு ஏன்னா,
பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் 3 கோடி வீடுகள் கூடுதலாக கட்டப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ 3 கோடி வீடுகள் வந்து கூடுதலாக கட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம் மகளிர் மற்றும் பெண் குழந்தைகள் பயன்பெறும் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு ரூபாய் 3 லட்சம் நேரடியாக 3 லட்சம் கோடியாக அதிகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வடகிழக்கு மாநிலங்களில் 100க்கும் மேற்பட்ட இந்திய அஞ்சலக வங்கிகள் கிளைகள் அமைக்கப்படும். நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் போலவரம் பாசன திட்டம் நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முத்ரா கடன் வசதி இருக்கு பாருங்க, அது வந்து தொகை வந்து இரட்டிப்பாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து 10 லட்ச ரூபாய் வந்து வழங்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து 20 லட்சமாக வந்து உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கல்விக்கடன் இருக்கு பாருங்க, அது வந்து 10 லட்சம் வரையில் உங்களுக்கான கல்விக்கடன் வந்து கொடுக்கப்படும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கிய பட்ஜெட் அமைப்பு என்ன, பாதுகாப்புத்துறைக்கு வந்து 4.54 லட்ச ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஊரக வளர்ச்சிக்கு 2.60 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. வேளாண் துறைக்கு 1.51 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. உள்துறைக்கு 1.50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. கல்வி வந்து 1.25 லட்சம் கோடி, ஐடி டெலிகாமுக்கு வந்து 1.16 லட்சம் கோடி, சுகாதாரத்துக்கு 89,287 கோடி ரூபாய், எரிசக்திக்கு 68,769 கோடி ரூபாய், சமூக நலனுக்கு 56,501 கோடி ரூபாய், வணிகம் மற்றும் தோலுக்கு 47,550 கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு பேசிக்காக கொடுத்துருக்க ஒரு அப்டேட்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு என்னமான ஸ்கீம்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, எந்தமான ஸ்கீம்லாம் உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்றத மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் உங்களுக்கான முக்கிய பட்ஜெட்டில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.